வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வர இருக்கிற ஆனி மாத அமாவாசை, அதாவது ரொம்ப சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் நாம் வீட்டில் தவறாமல் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படிங்கிற ஒரு சிறிய குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமாவாசை அப்படின்னாலே பொதுவாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் பசுக்களுக்கு தானம் கொடுக்கறதும் போன்ற செயல்களை தான் நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த 2 நாட்கள்லையும் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகரித்து காணப்படுதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த நேரத்தில் எதை செய்தாலும் அதற்குரிய பலன்கள் நம்மளுக்கு முழுமையாக வந்தடையும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அந்த வகையில் இந்த ஆனி மாத அமாவாசையானது 7ஆம் மாதம் 5ஆம் திகதி 2024 அன்னைக்கு நடைபெற இருக்கு. காலையிலிருந்தே அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் நீங்க இரவு நேரத்துல அமாவாசைக்குரிய பூஜைகளை செய்யறது ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுது. அந்த வகையில் இரவு 7 மணியில இருந்து 8 மணி வரையிலான குரு ஓரையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா குலதெய்வ அருள் கிடைக்கும். மேலும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும். அப்படி இந்த குரு ஓரையில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் நிற துணி துண்டை எடுத்துக்கிறங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நிறச்சி எடுத்துக்கிறங்க. அதோட ஒரு விரலி மஞ்சளை சேர்த்துக்கிறங்க. 1 ரூபாய் நாணயம் ஒன்றையும் அதில் வைத்து ஒரு முடிச்சா கட்டி உங்களோட பூஜை அறையில் வைங்க. பிறகு குலதெய்வத்தை நினைச்சு குலதெய்வ மந்திரத்தை உச்சரித்து குலதெய்வ படம் இருந்தது அப்படின்னா அதையும் வைத்து படத்திற்கு முன்பாக ஒரு சின்ன மண் கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வைங்க. இதனால் குலதெய்வ அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட அருளும் கிடைக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. காலையில் நீங்கள் அமாவாசை திதியில் வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு படையல் வச்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறங்க. தர்ப்பணம் கொடுக்குறவங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செஞ்சுக்கலாம். காலையிலே செய்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இல்லாத ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் செய்யும் வஸ்திர தானம் மற்றும் அன்னதானம் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். செய்த புண்ணியங்களை இரட்டிப்பாக்கி கொள்ளக்கூடிய இந்த அமாவாசை தினத்தை கண்டிப்பாக மறக்காமல் உங்களால் முடிந்த மட்டும் தானங்கள் செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கும் பச்சரிசி வெல்லம் கொடுக்கறதும் அகத்திக்கீரை கொடுப்பதும் மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கறதுமான செயல்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்க நம்மளுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. சுத்தபத்தமாக முன்னோர்களோட படத்தை வச்சு அவங்களுக்கு பிடிச்சமான எல்லா பொருட்களையும் வைத்து படையல் போட்டு குறிப்பாக அவங்களுக்கு புது வஸ்திரம் வைத்து வழிபாடு செய்த பிறகு அந்த வஸ்திரத்தை இல்லாதவங்களுக்கு தானம் கொடுத்து பாருங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகியோடும். அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த பித்ரு வழிபாடை மறக்காமல் நீங்கள் செய்கிறது நல்லது. மேலும் இரவு நேரத்தில் வாசலில் விளக்கு ஏற்றி வைக்கிறது அல்லது மொட்டை மாடியில் அகல் விளக்கு தீபங்களை பச்சரிசி பரப்பி அதன் மீது ஏற்றி வைக்கிறதுமான போன்ற செயல்கள் இந்த நாளில் செஞ்சீங்க அப்படின்னா பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருக தொடங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த ஆனி மாத அமாவாசையில் அதன் சிறப்புகள் தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பு பலன்களை பெறலாம். கண்டிப்பாக இந்த நாளை யாரும் தவற விடாதீங்க. நிச்சயமாக பின்பற்றி பயன்பெறுங்க. இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ் விஜய் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பதிவுகளை உங்கள் உறவினர்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கவும் மறக்காதீங்க. இது போன்ற நல்ல தகவலோட மேலும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்டில் தென் தேஜஸ் விஜய்.